ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கிற டைமில் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு தான் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு 8 o'clock போல் இங்கே பார்க்குக்கு கொஞ்சம் நேரம் விளையாட வந்தோம். ஏன்னா வந்து ஒரு வாரம் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம், வெளியவே வரல. மழையும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது, அதனால் நான் கூட்டு வரல. இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் சரி ஓகே கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டு வந்தேன். இந்த பார்க் வந்து இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணாங்க. இங்கெல்லாம் பார்க்கு கொஞ்சம் ரிப்பேர் ஆனாலும் அந்த கீழே இருக்கிற அந்த ரப்பர் ஷீட் கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அதை வந்து ஃபுல்லாகவே அந்த பார்க்கை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை ரீமாடல் பண்ணது தான் இந்த பார்க்கு. இதெல்லாம் இல்லை, சிம்பிளாக அந்த ப்ளே ஏரியா மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்ல புதுசாக இருக்கிற நிறைய திங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன கிச்சன் டைப், கிச்சன் சொல்ல முடியாது, ஒரு கஃபே அந்த மாதிரியான டைப்பில். அது காபி ஸ்டேஷன் ಇದೊಳಗೆ ಹೋಗು ಅಂದ್ರೆ ಇದೊಳಗೆ ಹೋಗು நீ போய் காமிச்சு. இங்கே ஒவ்வொரு ப்ளே கிரவுண்டும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. எல்லா ப்ளே கிரவுண்டோட அந்த செட்டிங்ஸ், அந்த ப்ளே ஏரியா செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுனா ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு ப்ளே கிரவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு அவங்க ஈஸியாக ஏறி விளையாடுறதுக்கு சேஃபாக வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 hour தான் ப்ளே கிரவுண்டில் இருந்தோம், அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த கேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பிளாக் கலரில் கேட் வந்து ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த கேட்டும். இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து ஒருத்தர் வளர்க்குறாரு, ஒரு சைனீஸ் தான் வளர்க்குறாங்க. அது வந்து இந்த கேட் இந்த கீழேயே தான் சுற்றிட்டு இருக்கும், மேலெல்லாம் வராது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யாராவது வந்து எப்பயுமே அந்த பெஞ்சில் தான் உட்காந்துருக்கும். யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த பெஞ்சை விட்டு இறங்கி ஓடி போயிடும். இங்கே வந்து சிங்கப்பூரில் பெட்டாக வந்து எல்லாம் நாய் தான் வளர்ப்பாங்க, ஆனால் வந்து இங்கே கேட்டும் வளர்க்குறாங்க. இது ரொம்ப பேர் வீட்டில் வந்து கேட் இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து கேட்டு வளர்க்குறவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் மற்ற ஏரியாலாம் போனீங்கன்னா கேட் பூனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் கீழே ஒரு 10 பூனையவாவது நீங்கள் பார்த்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பூனையை வளர்க்குறதுங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான இது டோஸ்ட்டும் கூடவே வந்து இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். மஷ்ரூம் வந்து நார்மல் மஷ்ரூம் கிடையாது, இது வந்து எண்ணோக்கி மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நீட்டமாக இருக்கும். அந்த மஷ்ரூம் காட்டுறேன், அதுக்கு தான் வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மஷ்ரூம். இது வந்து இந்த மாதிரி டோஸ்ட்டுக்கு இல்லைன்னா நார்மலாக பொரியல் செஞ்சு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டோஸ்ட்டில் உள்ள வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நார்மலாக வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கடைசியாக இருக்கிற அந்த தண்டு பகுதி மட்டும் ரொம்ப ஸ்மெல்லிங்காக இருக்கும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மீதி இருக்கிறது நல்லா வந்து ஒட்டி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் லேசாக வந்து பிரித்து விட்டு நல்லா வந்து தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் அவ்வளோவா மண்ணெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு ஸ்மெல் நல்லா வந்து வாஷ் பண்ணாலே போதும். இது செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தான் நம்ம மஷ்ரூமை வந்து சேர்த்துக்க போகிறோம்.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் அலசி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து எவ்வளோ நம்ம வேக வச்சாலும் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா அந்த ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மசாலா பொருட்கள் இந்த கொரியண்டர் பவுடர் கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா மசாலாவாக இருக்கும். நான் வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு அது சேர்த்துக்கிட்டு நீங்கள் செஞ்சாலும் நல்லாவே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்குற அவசியமே இருக்காது. நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகும். அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகலாட்டி இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிம்மிலே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மஷ்ரூம் வந்து சூப்பராக வெந்துடும். இந்த மஷ்ரூம் செஞ்சுட்டு சைட் பை சைடு வந்து நான் டோஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பாப்பாவுக்காக நல்லா வந்து பிரெட் ஸ்லைசஸை எக்கை நல்லா பீட் பண்ணி நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா அந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவளுக்கும் வேணும்னு ஒரு சின்ன பிளேட்டை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட போகிறேன். இந்த பிரெட் ஸ்லைசஸ் கூடவே வந்து ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டோம். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். நார்மலான ஆம்லேட் தான், நம்ம உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்ட ஆம்லேட்டு. இது கூட அந்த மஷ்ரூம் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ நம்ம மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நிறைய மசாலாலாம் அரைக்க தேவையில்லை. ஒரே ஒரு மசாலா மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம். அதை வச்சு ரொம்ப ஈஸியான குயிக்கான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா வந்து அது நல்லா அரைபராது. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி மட்டும் தான் இருந்தது, அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா தலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு அகலமான பிரியாணி பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் அந்த மசாலா, கரம் மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சு அந்த மாதிரி அந்த நட்சத்திர சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2, 3 அதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா அந்த பேஸ்ட் வந்து வதங்கணும். வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தான் தக்காளி. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு பெரிய தக்காளினா நீங்கள் 1 மட்டும் சேர்த்துக்க போதும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அந்த உங்களுக்கு அடிபிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நம்ம வந்து நல்லா இந்த பேஸ்ட்டை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால அது அடிப்பிடிக்கிற சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும்.
இது கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெறும் கரம் மசாலா மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா அந்த தக்காளி மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் பிரியாணி. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வேகட்டும். இதிலே வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு மஷ்ரூம் வந்து நல்லா பாதியாக குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா குக் ஆகிட்டு உங்களுக்கு தண்ணி நல்லா விடும். மஷ்ரூம் குக் பண்ணும்போது நல்லா தண்ணி விடும். அதனால் மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது நீங்கள் வந்து தண்ணியோட அளவு கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸுக்கு 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி குறைச்சி தான் சேர்த்துக்கிட்டேன். அதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து தண்ணியெலாம் வற்றி நல்லா ஒரு கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டுறதுனா என்னென்னா, நம்ம கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சிடலாம். அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டாக இருக்கிற பொருட்கள் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்ஸே கிடையாது. அடி பிடிக்கவே பிடிக்காது. நல்ல ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு பாக்கி இருக்கிற ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அடிப்பிடிக்கிற சான்ஸ் இருக்காது. பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டைலில் செய்யும்போது உங்களுக்கு பிரியாணி நல்லா குலையாமல் நீட்டமாகவே வரும். இது வந்து ஒரு சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட வந்து நான் ரைத்தா வந்து செஞ்சுட்டேன். அப்பளம் வந்து பொரிச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் பிரியாணி. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.